السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதான் மாதத்துடைய 12வது நோன்பை நோற்ற நிலையில் நாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மீது பல அருள்களை நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான். அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய நிஅமத்துகள் அருள்களை நமக்கு கணக்கிட்டு எண்ணி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அருள்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய அருள்களில் ஆக முதல் இடத்திருக்கக்கூடிய அருள்தான் ஹிதாயத் என்ற நேர்வழியை அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்கிறான். அதே போன்றுதான் இன்னும் பல அருள்களை தனது அடியார்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கி கொண்டே இருக்கிறான். அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய அருள்களை, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருள்களை, நிஅமத்துகளை நீங்கள் கணக்கிட்டால் அவைகளை நீங்கள் கணக்கிட்டு முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நமக்கு அருள்களை தந்திருக்கிறான். நீங்கள் சூரா மாயிதாவை படித்தால் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருள்களை நீங்கள் நினைத்து பாருங்கள், நினைவு கூறுங்கள் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சூரா ஃபாத்திரில் அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது யா அய்யுஹன் நாஸ் உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய மக்களே. அப்போ சூரா மாயிதால ஈமான் கொண்டவர்களை, இறை விசுவாசிகளை அல்லாஹு தஆலா விழித்து சொன்னான். இறை நம்பிக்கையாளர்களை, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருள்களை நினைத்து பாருங்கள், நினைவு கூறுங்கள். சூரா ஃபாத்திரில் யா அய்யுஹன் நாஸ், மக்களை அல்லாஹு தஆலா அழைத்து சொல்கிறான். உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருள்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய மகத்தான ஒரு அருள்தான் நிஅமத்துல் அம்ன். அல் அம்ன் என்று சொன்னால் பாதுகாப்பு, அமைதியான சூழல். இது அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய மகத்தான ஒரு அருள். பாதுகாப்பு என்பது, பாதுகாப்பான சூழல் என்பது, அமைதியான சூழல் என்பது அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய மகத்தான ஒரு அருள். இந்த மகத்தான அருளை பற்றி நாம் எப்பொழுதாவது சிந்தித்திருக்கிறோமா? நம்முடைய ஊரிலே வாழும் பொழுது குடும்பமாக நாம் பாதுகாப்பாக எந்த ஒரு பயமும் இல்லாமல், அச்சமும் இல்லாமல் வாழ்கிறோம். நாம் தொழில் புரியக்கூடிய இடங்களிலே எந்த ஒரு பயமும் அச்சமும் இல்லாமல் பாதுகாப்பான அமைதியான சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானமான ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு அருள் என்பதை நாம் எப்பொழுதாவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? இவைகளுக்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோமா? அன்புக்குரியவர்களே, இவைகளை நாம் அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான அருளாக நினைத்து பார்ப்பதே இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த பாதுகாப்பான சூழல் மாற்றமடைந்து ஒரு பதட்டமான, ஒரு அச்சமான சூழல் ஏற்படும் பொழுதுதான் இந்த பாதுகாப்பான சூழலுடைய, இந்த அல்லாஹ்வுடைய மகத்தான அருளுடைய அந்த பெருமதி நமக்கு விளங்குகிறது. அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அவர்களுடைய பல பிரார்த்தனைகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மக்காவிலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர், தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்தொரு மனித சஞ்சாலம் இல்லாத, புட்பூண்டுகள் முளைக்காத, யாரும் வசிக்காத அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப கட்டுப்பட்டு விட்டு செல்கிறார்கள். அவங்க பல பிரார்த்தனைகளை அந்த இடத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன் வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியமாக 2 விடயங்களுக்காக துஆ செய்கிறாங்க. 2 விடயங்களை கேட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி துஆ செய்கிறாங்க? ரப்பி ஜஅல் ஹாதா, யா அல்லாஹ் இந்த ஊரை ஆக்கிவிடு. இந்த ஊர்னு சொல்ல எந்த ஊர் சொல்லுங்க? மக்காவுக்கு துஆ கேட்குறாங்க. இந்த ஊரை நீ ஆக்கிவிடு, பலதன் ஆமினன், எப்படி பாதுகாப்பான ஊராக ஒரு மையமாக ஆக்கிவிடு. பாதுகாப்புக்காக வேண்டி அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க. யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கிவிடு. வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். இந்த ஊரிலே யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய கனிகளை, உணவுகளை நீ வழங்கிவிடு என்று துஆ கேட்குறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த பிரார்த்தனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை விடயங்களை கேட்டு துஆ செய்கிறாங்க சொல்லுங்க? சொல்லுங்க, எத்தனை விடயங்கள்? ஒன்று எது? இந்த ஊரை பாதுகாப்பான அம்னுள்ள ஊராக ஆக்குமாறு துஆ செய்கிறாங்க. 2வது, அந்த ஊர் மக்களுக்கு எது கிடைக்கணும்? கனிகள் கிடைக்கணும், உணவுகள் கிடைக்கணும் என்பதற்காக துஆ செய்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ ரிஸ்கை கேட்பதற்கு முன்னால், கனிகளை உணவுகளை கேட்பதற்கு முன்னால் பாதுகாப்பை கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த துஆல நமக்கு பல படிப்பினைகள் இருக்கிறது. நாம் நம்முடைய குடும்பங்களுடன் நாம் தொழில் செய்யக்கூடிய இடத்திலே நாம் நிம்மதியாக சந்தோஷமாக தொழில் செய்ய வேண்டும் என்றால், குடும்பங்களுடன் சந்தோஷமாக உண்டு பருகி சந்தோஷமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொன்னால் எது முக்கியம் சொல்லுங்க? பாதுகாப்பான சூழல், அமைதியான சூழல் என்பது முக்கியம். எனவே அதை நாம் இழந்துவிட்டால், அச்சமும் பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால், எவ்வளவு உணவுகள் இருந்தாலும், செல்வாக்குகள் இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், குடும்பங்கள் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. எது இருக்காது? நிம்மதி என்பது இருக்காது. நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் நாம் எவ்வளோ பெரிய பதவிகள் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்திலே ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை என்று சொன்னால், நம்முடைய பதவிகளின் மூலமாக, நம்முடைய செல்வாக்கின் மூலமாக எந்த ஒரு பயணம் இருக்காது. ஒரு பதட்டமான, ஒரு கலக்கமான ஒரு நிலைமை தான் இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, அப்போ நிஅமத்துல் அம்ன் என்பது அல்லாஹு தான் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பான அமைதியான நிலைமை என்பது, சூழல் என்பது அல்லாஹ்வுடைய மகத்தான அருளாக இருந்து கொண்டு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அன்புக்குரியவர்களே, மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபி சிர்பிஹி முஆஃபா ஃபி ஜஸதிஹி இந்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. நல்லா கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யார் ஒருவர் அவருடைய குடும்பத்தில், அவருடைய வீட்டில் அல்லது அவர் இருக்கக்கூடிய இடத்திலே பாதுகாப்பான நிலைமையில், பாதுகாப்பாக இருக்கக்கூடிய, அமைதியாக இருக்கக்கூடிய நிலைமையில், இது முதலாக சொல்கிறாங்க, ஆமினன் ஃபீ சிர்பிஹி, அவருடைய வீட்டில், அவர் வசிக்கக்கூடிய இடத்திலே, குடும்பத்திலே அவர் எப்படி எந்த நிலைமைக்கு சொல்லுங்கள்? பாதுகாப்பான சூழ்நிலையில், பாதுகாப்பு உள்ளவராக, அமைதியான நிலைமையில் அவர் இருக்கிறார். அப்போ எந்த ஒரு பயமும், அச்சமும், கலக்கமும், பதட்டமும் இல்லை. 2வது, முஆஃபன் ஃபி ஜஸதிஹி, அவர்
உடலில் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். உடலில் எப்படி ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். மூன்றாவது இந்த கூத்து யௌமிஹி, அன்றை நாளைக்குரிய வாழ்வாதாரமும் அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் இருக்கிறது. அப்போ இந்த மூன்று நிலைமையில் மன் அஸ்பஹ மின்கும், அவர் காலை பொழுதை அடைந்தால், அவர் காலை பொழுதை அடையும் பொழுது பாதுகாப்பான அமைதியான நிலைமையில் அவர் இருக்கிறார். இரண்டாவது என்ன, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது. மூன்றாவது அவருக்கு அவருடைய குடும்பத்துக்குரிய உணவும் வாழ்வாதாரமும் இருக்கிறது. அப்போ இந்த நிலைமையில் காலை பொழுதை அடைந்தால் ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, அவருக்கு உலகம் முழுமையாக கிடைத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். பாதுகாப்பை முதன்மைப்படுத்தி சொல்றாங்க, அமைதியை முதன்மைப்படுத்தி சொல்றாங்க. அப்போ ஒருவருக்கு பாதுகாப்பு, அமைதியான சூழல்ல நம்ம இருக்கிறோம், நம்ம தொழில் புரிகிறோம், நாம் குடும்பத்தோட வசிக்கிறோம், அல்லாஹ்வை வணக்க வழிபாடுகள் இபாதத்தின் மூலமாக மஸ்ஜித் நிறைவேற்றுகிறோம், நமக்கு எந்த ஒரு பயமும் அச்சமும் பதட்டமும் இல்லை, நம்முடைய உடலிலும் ஆரோக்கியம் இருக்கிறது, அன்றைய நாளுக்குரிய வாழ்வாதாரமும் நமக்கு இருக்கிறது, உணவும் இருக்கிறது. அப்போ இவர் உலகம் முழுமையாக அடைந்து கொண்டவர் என்றால் நம்ம இந்த அருளுக்கு, இந்த நியமத்துக்கு நாம் எப்பொழுது நன்றி செலுத்துகிறோமா? இவைகளை நம்ம நியமத்துகளாக அருள்களாக உணர்கிறோமா? அன்புக்குரியவர்களே, எனவே பாதுகாப்பு என்பது, அமைதியான சூழல் என்பது அல்லாஹ்வுடைய மகத்தான ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உலக சூரத்துல் குரைஷ் அல்லாஹு தாலா ஒரு அழகான செய்தியை சொல்கிறான். அந்த சூரத்துல் குரைஷில் அல்லாஹு தாலா குரைஷிகளுக்கு, மக்காவாசிகளுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய ஒரு மகத்தான அருளை, நியமத்தை நமக்கு படிப்பினையாக சொல்கிறான். லிஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சொல்கிறான் லிஈலாஃபி குரைஷ், குரைஷிகளுக்கு அல்லாஹு தஆலா, மக்காவாசிகளுக்கு, குரைஷிகளுக்கு அல்லாஹு தஆலா உல்ஃபத்தை, ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தினான், ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினான். இரண்டாவது ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். ஷிதான்னு சொன்னால் அதாவது மாரிகாலம் என்று சொல்லுவாங்க. அஸ்ஸைஃப்னு சொன்னால் கோடை காலம். ஷிதானா குளிர்காலம், மாரிகாலம். அஸ்ஸைஃப்னு சொன்னால் கோடை காலம். அல்லாஹு தஆலா ஷிதாவுடைய மாரிகால அந்த குளிர்கால பயணத்தையும் அதிலும் அவர்களுக்கு ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தினான், ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினான். சைஃப்னு சொன்னால் கோடை காலத்திலே அவர்களுடைய பயணத்திலும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு விருப்பத்தை, சந்தோஷத்தை ஏற்படுத்தினான். என்றால் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், குறைஷிகள், மக்காவாசிகள், அவங்க வியாபாரிகள். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வருடத்தில் 2 பருவத்தில் பருவ காலங்களில் மக்காவிலிருந்து அவங்க என்ன செய்வாங்க, வெளியூருக்கு வியாபார நோக்கமாக போவாங்க. ஷிதா என்று சொன்னால் குளிர்காலம், மாரிகாலத்திலே அவங்க எங்கே போவாங்கன்னு சொன்னால் யமனுக்கு போவாங்க. எதுக்கு போவாங்க? மக்காவிலிருந்து யமனுக்கு போய் என்ன செய்வாங்க, வியாபார பொருட்களை எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க, மக்கால விற்பனை செய்வார்கள். இது ஆரம்பத்தில் இந்த ரசூலுல்லாஹி செய்வாங்க கூட. அவங்க இளமை காலத்தில், வாலிப பருவத்தில் என்ன செஞ்சாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வியாபாரத்தில் எங்கே போவாங்க, மக்காவுக்கு வெளியே ஷாமுக்கு தான் போனாங்க. அப்படியே இல்லையா? நம்ம வரலாற்று ரீதியாக படிக்கிறோம். அதே போன்று சைஃப், கோடை காலத்தில் குறைஷிகள் அவங்களோட வளமை எங்கே போவாங்கன்னு சொன்னால் ஷாம் பிரதேசத்துக்கு போவாங்க. ஷாம்னு சொன்னால் சிரியா, பிலஸ்தீன், ஜோர்தான். அப்போ இந்த பகுதிக்கு போய் என்ன செய்வாங்க, வியாபாரம் செய்வார்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது, ஒரு அச்சமான சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கே வியாபாரம் சொன்னால் இன்றைக்கு போகிற மாதிரி ஃப்ளைட்டில் போகிறதா இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட கால்நடைகளில் தான் பிரயாணம் செய்வாங்க. பல மாதங்கள் என்ன செய்யும், ஷாமுக்கோ யமனுக்கோ போய் வரத்துக்கு பல நாட்கள், பல மாதங்கள் எடுக்கும். ஆனால் வழிகளில் பல வழி கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள், ஒரு அச்சமான சூழல் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது ஒரு சுமையாக இருந்தது, ஒரு சவாலாக இருந்தது, பாதுகாப்பான சூழல் இருக்கவில்லை. அல்லாஹு தஆலா அந்த சூழலை மாற்றி அச்சமான
அந்த சூழலை மாற்றி அவர்களுக்கு என்ன செய்கிறான், ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி அந்த 2 பயணங்களிலும் அவங்க வியாபார நோக்கமாக செல்லக்கூடிய அந்த 2 பயணங்களிலும் அல்லாஹு தாலா ஏற்கனவே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சு, ஒரு விருப்பத்தை ஏற்படுத்துகிறான். அதான் ஈலாஃப் என்று சொல்றது. அதே போன்று அவர்களுக்கு ஒரு மகிழ்வையும் அல்லாஹு தாலா சந்தோஷத்தை கொடுத்தான். அதுக்கு பின்னால் என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து அவர்கள் அந்த 2 கால பருவங்களிலும் பயணத்தை மேற்கொண்டார்கள். சரி, அப்போ அல்லாஹு தாலா இது அவர்களுக்கு வழங்கி என்ன சொல்லுங்க, ஒரு நியமத், ஒரு பாதுகாப்பான, ஒரு அச்சமற்ற ஒரு சூழலை, ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருப்பது அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கி ஒரு அருள், மகத்தான அருள். அல்லாஹு தாலா இது போன்று நமக்கும் இங்கே தான் நம்முடைய ஊர்களிலும் பல அருள்களை தந்து கொண்டே இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நம்ம ஊர்களில் ஒரு அச்சமான சூழல் இருக்கும் என்று சொன்னால், பதட்டமான சூழல் இருக்கும் என்று சொன்னால் நமக்கு இங்கே நிம்மதியாக இருக்கலுமா? நம்ம பார்க்குறோமா இல்லையா? நம்ம வீட்டுக்கு எத்தனை தடவை கோல் பண்ணுவோமா? கோலுக்கு மேலே கோல் பேசுவோம், அப்படியா இல்லையா? நமக்கு தூக்கமே வராது. இங்கே நம்ம இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பதட்டமான அமைதியற்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் நம்முடைய ஊர்க்காரவங்க என்ன செய்வாங்க, இங்கே நமக்கு கோல் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அப்போ இந்த பெருமதி எல்லாம், இந்த அருளுடைய மகத்துவமெல்லாம் நமக்கு அதை நாம் இழக்கும் பொழுதுதான் நம்ம உணர்கிறோம். அப்போ அல்லாஹு தஆலா குறைஷிகளுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய அருளை சொல்லிவிட்டு நமக்கு படிப்பினையாக சொல்கிறான், இந்த அருளுக்கு என்ன செய்யணும், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த பைத்துல்லா காபாவுடைய ரப்பை அவர்கள் வணங்கட்டும். அப்ப அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கிய அருளுக்கு மாற்றீடாக நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க, ஷுக்குர், நன்றி. என்ன, நாம் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அதுதான் நன்றி என்பது. அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய அருள்களுக்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது நாம் அல்லாஹ்வை உரிய முறையில் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நம்ம ஷிர்க் செய்யக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கடமையான வணக்கங்களை, தொழுகையாக இருக்கலாம், ஏனைய வணக்க வழிபாடுகள் சரியான நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அதையெல்லாம் நம்ம தவிர்ந்து வாழ்வது தான், அதுதான் நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்களுக்கு நம்ம நன்றி செலுத்தியவர்களாக மாறுவோம். அப்போ அல்லாஹு தஆலா சூரா குரைஷ்ல சொல்றான், குறைஷிகளுக்கு அல்லாஹு தஆலா இந்த வழங்கிய அருளுக்கு அவங்க என்ன செய்யட்டும், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த பைத்துடைய காபாவுடைய ரப்பை அவர்கள் வணங்கட்டும். அவங்க எதெல்லாம் வணங்கி கொண்டு இருந்தாங்க, அல்லாஹ்வைத்தான் வணங்கி கொண்டு வந்தார்கள். எனவே அவங்க ரப்பை வணங்கட்டும், இந்த பைத்துல்லாவுடைய ரப்பை, இறைவனை அவர்கள் வணங்கட்டும். அவன் யார் தெரியுமா, அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, அல்லாஹ் அவர்களுக்கு பசியிருந்து அவர்களுக்கு உணவளித்தான். அல்லாஹு தஆலா வழங்கிய நியமத் இது. சுப்ஹானல்லாஹ், நாம் இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய அருளாக நாம் உணர்வதே இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், எதற்காக, ஏன் வணங்கட்டும், அல்லதி அத்அமஹும் மின் ஜூ, அல்லாஹ் அவர்களுக்கு பசியிருந்து உணவளித்தான். வஆமனஹும் மின் ஹவுஃப், அச்சமான சூழல், பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அபயம் அளித்தான், நிம்மதியை வழங்கினான், பாதுகாப்பு அளித்தான். எனவே அவர்கள் அவர்களுடைய ரப்பை, அல்லாஹ்வை வணங்கட்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய நாம் பெற்றிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கணும், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா நஹ்ல ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறான், ஒரு ஊரை உதாரணமாக சொல்கிறான். வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன், அப்படி வருது அத்தாவுல்லா, வதரபல்லாஹு எப்படி வருது, வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன். அல்லாஹு தஆலா ஒரு ஊரை உதாரணமாக சொல்கிறான். அந்த ஊர் எப்படி தெரியுமா, கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன், பாதுகாப்பான ஊராக இருந்தது, அமைதியான ஊராக இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான் சூரா நஹ்ல எப்படியான ஊர் சொல்லுங்க, பாதுகாப்பான ஊர்,
அமைதியான ஊர். எல்லா இடங்களிலிருந்தும் அந்த ஊருக்கு அல்லாஹ்வுடைய ரிஸ்க் உணவு வந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ்வுடைய நியமத்துகளை அனுபவித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவங்க எதை மறந்துட்டாங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு அவர்கள் மறந்து விட்டார்கள். ஃபகஃபரத் பிஅன்உமில்லா அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த ஊர் எப்படி இருந்துச்சு? ஆமினா, பாதுகாப்பான ஊர், முத்துமஇன்னா, அமைதியான ஊர். எல்லா பக்கத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய உணவுகள், அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு எல்லாம் வந்து கொண்டு அனுபவித்து கொண்டு வந்தார்கள். நாமளும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஊர்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு அவர்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஃபகஃபரத் பிஅன்உமில்லா, அந்த ஊர் என்ன செஞ்சிச்சு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தாமல் அதை மறந்து வாழ்ந்தார்கள், நிராகரித்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு அருள்களுக்கு அவங்க என்ன செய்யலை? நன்றி செலுத்தவில்லை. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ஆரம்பத்தில் ஆமினா, பாதுகாப்பான ஊர், அமைதியான ஊர், அதை அல்லாஹ் தலகீலா மாத்துறான். ஃபஅதாகஹுல்லாஹு லிபாஸல் ஹௌஃபி லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃப். அல்லாஹு தஆலா அந்த ஊருக்கு பசியுடைய அதே போன்று பயத்துடைய அச்சத்துடைய ஆடையை அணிவித்தான் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதான் ரிஸ்கெல்லாம் பசியே இருக்கல அந்த ஊரில், தாராளமாக உண்டு சாப்பிட்டு கொண்டு வந்தார்கள். அதாவது பதற்றமான அச்சமான சூழல் இருக்கவில்லை, நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அருளுக்கு என்ன செஞ்சாங்க? நிராகரித்தார்கள், நன்றி செலுத்தல, அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழல. அல்லாஹு தஆலா அந்த ஊருக்கு எதை லிபாஸ் என்ற வார்த்தையை சொல்கிறான். பசியையும் அச்சத்தையும் அந்த ஊருக்கு ஆடையாக போர்த்தினான் என்று அந்த ஊரையே என்ன செஞ்சிச்சு? பட்டினி பசி வாட்டியது, அச்சமான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. அன்புக்குரியவர்களே, எனவே இதெல்லாம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறது நம்ம படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய அம்ன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நமக்கு வழங்கிய இந்த பாதுகாப்பு, அமைதியான சூழல், நமக்கும் நாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும், நம்முடைய வீட்டு சூழல், நம்முடைய ஊர் எல்லாம் அல்லாஹு தஆலா இப்படியான அருள்களை, மகத்தான அருள்களை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நாம் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்ம இன்றைக்கு நிறைய விஷயங்களை பேசுகிறோம். ஆனால் நம்மள்ட்ட எவ்வளோ குறைபாடு இருக்கிறது. தொழுகை முக்கியமான கடமை. எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் அஹதுல்லதி பைனனா வ பைனஹும், எங்களுக்கும் என்றால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் கொள்ளாதவர்களுக்கும் வேறுபாடே தொழுகைதான். ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர், யார் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர் அல்லாஹ்வை நிராகரித்து விட்டார். இன்றைக்கு நம்ம ஃபஜ்ருடைய தொழுகை அசால்ட்டாக மிஸ் பண்ணுறோம், பொடுபோக்காக விட்டுடுறோம், விட்டு விட்டு தொழுகிறோம். ஆனால் இன்றைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பேசுகிறோம், நிறைய விஷயங்களை பேசுகிறோம், நிறைய விஷயங்களை எழுதுகிறோம். ஆனால் நாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு தகுதியானவர்களாக இருக்கிறோமா? நம்மில் எத்தனை பேர் நாம் தொழுகையை சரியான முறையில் நாம் கடைபிடித்து தொழுது வருகிறோம்? இகாமத்து ஸலா, தொழுகையை சரிவர நாம் நிலைநாட்டுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்மில் எத்தனையோ பேர் தொழுகையை மிஸ் பண்ணுறாங்க. நம்முடைய வீட்டுடைய சூழல், நம்முடைய வீட்டிலே தொழுகையை சரியான முறையிலே நிறைவேற்றப்படுகிறதா? நம்முடைய குடும்பம், நம்முடைய மனைவி மக்கள் தொழுகைகளை சரிவர நிறைவேற்றுகிறார்களா? அன்புக்குரியவர்களே, எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி என்பது நம்ம பார்த்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பாதங்கள், அவருடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க? இரவு தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இந்த அளவு கஷ்டம் எடுக்கணுமா? இந்த அளவுக்கு நீங்கள் சிரமம் எடுக்கணுமா? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்கன்னா, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதா? அன்புக்குரியவர்களே, அப்போ இரவு நேரங்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பாதங்கள், அவர்களுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்குகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம என்ன கடமையான தொழுகைகளிலே பல பொடுபோக்குகளை செய்கிறோம்.
ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம சரியான மோமினாக இருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய தொழுகையில் எவ்வளோ பலவீனம், நம்முடைய இறை நம்பிக்கையில் எவ்வளோ பலவீனம், நம்முடைய பண்பாடுகளில், நம்முடைய அஹ்லாக்குகளில், நம்முடைய நட்பண்புகளில் எவ்வளோ பலவீனம் இருக்கிறது. அப்படியே இல்லையா? நம்முடைய குணங்கள், எவ்வளோ பொய் பேசுகிறோம், எவ்வளோ புறம் பேசுகிறோம், நம்முடைய உறுப்புகள் எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம். கண்ணுக்குரிய நன்றி என்பது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஜஅல லகுமுஸ் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா கலீலம் மா தஷ்குரூன். அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய நியமத்துகளை சொல்கிறான். உங்களுக்கு நாம் வஜஅல லகுமுஸ் ஸம்அ செவிப்புலனை தந்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், அவன் உங்களுக்கு செவிப்புலனை தந்தான். வல் அப்சார பார்வைகளை தந்திருக்கிறான். வல் அஃஇதா சிந்திக்கக்கூடிய உள்ளங்களை தந்திருக்கிறான். எதற்காக வேண்டி? கலீலம் மா தஷ்குரூன், சொற்பமாகத்தான் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள். அப்ப அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இந்த நியமத்துகளுக்கு நம்ம அற்பமாகத்தான் நம்ம நன்றி செலுத்துகிறோம். கண்ணுக்குரிய ஷுக்குர் நன்றி என்பது என்ன? அல்லாஹு தஆலா எதை பார்க்க சொல்லியிருக்கிறானோ அதை பார்க்கணும். ஹராமான எந்த ஒரு பார்வையும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்ம மொபைல் எடுத்தோன்னு சொன்னால் எவ்வளவு நிறைய ரீல்ஸ் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு மோசமான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நேரடியாக அந்நிய பெண்களை ஆண்கள் பார்ப்பதும், பெண்கள் அந்நிய ஆண்களை பார்ப்பதும் அது மட்டும் ஹராம் அல்ல, மொபைலில் பார்ப்பதும் ஹராம் தான். இதுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். அப்போ நம்முடைய பார்வைக்குரிய நன்றி என்பது நம்ம ஹராமான எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடாது. நம்முடைய செவிப்புலனுக்குரிய நன்றி ஷுக்ர் என்பது ஹராமான வீணான எந்த ஒரு பேச்சுக்களையோ இசைகளையோ மோசமான விடயங்களையோ கேட்கக்கூடாது. வல் அஃபிதா உள்ளத்துக்குரிய நன்றி என்பது அல்லாஹ்வுடைய வல்லமை நாம் சிந்திக்கணும். அல்லாஹ்வுடைய படைப்புகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹு தஆலா வானங்களை படைத்திருப்பதிலும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், புத்தியுடையோருக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், நின்றவர்களாக, உட்கார்ந்தவர்களாக, சாய்ந்தவர்களாக அல்லாஹ்வை அவர்கள் நினைப்பார்கள், நினைவு கூறுவார்கள். அன்புக்குரியவர்களே, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக், யா அல்லாஹ் இவைகளை நீ வீணாக படைக்கவில்லை, நீ தூய்மையானவன். அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துவார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள். ஃபகினா அதாபன்னார், நரகத்துடைய தண்டனைகளிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக துஆ கேட்பாங்க. இது யாரு? நல்லடியார்கள். உள்ளத்தால் அல்லாஹ்வுடைய படைப்புகளை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை, அல்லாஹ்வுடைய பேராற்றலை சிந்திக்கக்கூடியவர்கள். இதுதான் அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி. உள்ளத்தால் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தவக்குல் இருக்கும். உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவார்கள். எல்லா காரியங்களையும் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவார்கள். ஈமான் நம்பிக்கை உறுதியாக இருக்கும். அன்புக்குரியவர் யகீன் உறுதியாக இருக்கும். அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்பார்கள். அல்லாஹ்வை பற்றிய நெல்லெண்ணம் எப்பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும். இதுதான் அல்லாஹ்வுக்கு நாம் உள்ளத்தால் செய்யக்கூடிய நன்றியாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கிய எல்லா அருள்களுக்கும் நிஅமத்துகளுக்கும் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலே ஒரு மகத்தான அருள் தான் நிஅமத்துல் அம்ன் என்பது. என்றால் பாதுகாப்பான அமைதியான சூழல் அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தந்திருப்பது. எனவே இதற்கு நாம் அதிகமாக நன்றியுள்ள அடியார்களாக நாம் இருப்போம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.